ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன்ஸ் ஆன்டி கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? எல்லாம் கைகளை கூப்பி கண்களை மூடி எல்லாம் முழங்கால் படித்து ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்திலே துதிக்கிறோம் ஐயா. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. தகப்பனே, பாடல்களை பாடும் பொழுதும் வேதத்தை படிக்கும் பொழுதும் என் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, உங்க வேதத்தின் மீது தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறதப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்க வார்த்தை குறித்த ஆண்டவரே தகப்பனே இன்னும் அதிகமாய் பிள்ளைகள் உள்ளத்திலே நீங்க பேசுங்கப்பா. வார்த்தை ஆகிய தேவனே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்ததப்பா. உங்க வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பிள்ளைகள் நன்றா இருக்கட்டும். பிள்ளைகள் குடும்பத்துல ஒரு சமாதானம் சந்தோஷம் இருக்கணும் ஆண்டவரே. கலகங்களோ கோபங்களோ கசப்புகளோ இல்லாதபடிக்கு சமாதானம் சந்தோஷம் நிறைந்திருக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அவரே வலிமை தேவன், ஆட்சிமை உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கப்படுவர், தயவுள்ளவர், உன்னத தேவன். ஆராதிப்போம். ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே ஆறினில் மடங்கிடுமே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, ஏழு தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, ஏழு தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரப்பட ஒளியில் வாசம் செய்வார் சொல்கிறார். பரிசுத்தம் உள்ளவர், நீதியின் தேவன், பாவத்தின் மாசுத்த கண்ணர், ஜோதியா இருப்பவர், நம் தகப்பன் ஆவியா இருக்கிறார். ஆவியோடு உரியோடு ஆராதிப்போம். Glory. ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். Glory, glory, glory. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவனிரே, கனமகிமை செலுத்திய நாம் ஏற்று தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் ஏற்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கரையில் உள்ள
கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். 2ஆம் வசனம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். 3ஆம் வசனம். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. 4ஆம் வசனம். அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்குகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. 5ஆம் வசனம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். 6ஆம் வசனம். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு 7ஆம் வசனம். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். 8ஆம் வசனம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். 9ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி 10ஆம் வசனம். தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். 11ஆம் வசனம். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. 12ஆம் வசனம். அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. 13ஆம் வசனம். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. 14ஆம் வசனம். பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு 15ஆம் வசனம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். 16ஆம் வசனம். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். 17ஆம் வசனம். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். 18ஆம் வசனம். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். 19ஆம் வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். 20ஆம் வசனம். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கோபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். 21ஆம் வசனம். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த பொழுது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். 22ஆம் வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யாவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து 23ஆம் வசனம். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். 24ஆம் வசனம். அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். 25ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. 26ஆம் வசனம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு
தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது 27ஆம் வசனம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி 28ஆம் வசனம், ஜனங்களுக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். 29ஆம் வசனம், உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். 30ஆம் வசனம், உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். 31ஆம் வசனம், அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். 32ஆம் வசனம், இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். 33ஆம் வசனம், தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். 34ஆம் வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். 35ஆம் வசனம், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். 36ஆம் வசனம், அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி 37ஆம் வசனம், பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் 38ஆம் வசனம், ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்ததியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு 39ஆம் வசனம், உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். 40ஆம் வசனம், அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து 41ஆம் வசனம், பிள்ளையின் கையை பிடித்து தாலித் தகோமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். 42ஆம் வசனம், உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவனாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். 43ஆம் வசனம், அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். சில்ட்ரன்ஸ், மார்க்கு 5ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்ததை கேட்டிங்களா சில்ட்ரன்ஸ்? நம் ஏசப்பா எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏசப்பா பார்த்தீங்கன்னா அந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை என்ன பண்ணுறாரு? பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம் அந்த அம்மா நோயில் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் ஏசப்பா ஒரு நொடி பொழுதில் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாங்க. ஆனால் அந்த அம்மாவுடைய கிரியை என்ன? அந்த அம்மா விசுவாசமாக ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்டாங்க. ஓகேங்களா? அந்த அம்மாவுடைய கிரியை அது மட்டும்தான். ஏசப்பாவை விசுவாசமாக தொட்டது மட்டும்தான் அந்த அம்மாவுடைய கிரியை. ஆனால் ஏசப்பா அந்த கிரியையை கனப்படுத்தினார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? ஏசப்பா பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. மார்க் 5:34 எழுதியிருக்கு இல்லையா? அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அந்த நேரத்திலேயே அவள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டா. அதனால் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ், ஏசப்பா நம்ம சமாதானமாக இருக்கணும், எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் வேதனையும் இல்லாமல் நீங்கள் சுகமாக இருக்கணுன்றது தான் கர்த்தர் சித்தம். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
என் ஏசப்பா நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு, நான் சுகமாக இருக்கணும், நான் வேதனை இல்லாமல் இருக்கணும், வியாதி இல்லாமல் இருக்கணும், நான் சமாதானமாக இருக்கணும்னு தான் ஏசப்பா விரும்புகிறாருன்றத நீங்கள் உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? கேள்வி கேட்கலாமா சில்ட்ரன்ஸ்? இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு டேஷ் ஆ பயந்தார்கள், ஆ ஓடினார்கள், ஈ நின்றார்கள். சரியான விடைய அழகாக எழுதி ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பை.